نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله مولانا العلي العظيم உலமா பெருமக்களே மற்றும் எஜமானுடைய குலபாக்களே, நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை ஆரம்பிக்க போதெல்லாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று என் மகனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய முரீதுகள் அவங்க ஆசையில் நடத்துகிறாங்க, என்னை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க நடத்த சொல்லி அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுனால நான் இந்த வருஷம் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரு நிபந்தனையின்படி, தனிப்பட்ட முறையில் யாராவது என்னை புகழ்ந்தோ தூக்கியோ போன வருஷம் பேசுன மாதிரி பேசினா எந்திரிச்சு உள்ளே போயிடுவேன்ட்டேன் நான் அப்போவே. ஏன்னா அது என்னால் எனக்கு என்னமோ தெரில, எனக்கு அது ஒரு ஜீரணிக்க முடியல என்னால், எனக்கு அது சந்தோஷம் வர மாட்டேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் நான், எஜமான புகழுங்க, அவங்கள எவ்வளோ புகழ்ந்தாலும் அந்த அவங்களுடைய ஹக்கை நம்ம நிறைவேற்றியவர்களாக ஆக முடியாது. அவ்வளோ பெரிய ஹசான் செய்யக்கூடிய ஹசான் நம்ம மேல இருக்கு. நாம முரீதுகளை எப்போ சந்திக்கிறோம், எப்போ பேசுறோம். எஜமா நமக்காக வேண்டி எவ்வளோ தான் ஆயுள செலவு செஞ்சிருக்கிறாங்க, அதை நம்ம கண்ணால பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன செய்யுது, எஜமானுடைய ஹாந்தான எல்லா அல்லாஹ் தாலா இந்த மாதிரி நமக்கு ஈமான் கல்பு ஹயாத்தாக்குன அது எஜமானுடைய ஹாந்தான அல்லாஹ் ஆபாதா வைக்கணும், சிறப்பா வைக்கணும். அல்லாஹ் அவங்களை எல்லோரையும் சிறப்பான வாழ்வு வாழ வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சஜாதாக்களுடைய துவாவும் நீங்க கேட்குறீங்க. நூர்லா சஜாதாவும் சரி, ஃபக்கீரும் சரி, அப்துல்லா சஜாதாவும் சரி, நாங்கள் துவா செய்யும் போதெல்லாம் அலட்சியமான துவா நம்ம சர்க்கார் தர்பார்ல செய்யல, கண்ணீர் வடிச்சு துவா செய்யறோம். இப்போ ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிறேன். நம்முடைய சர்க்காருடைய ஆஷிக் ஹலீஃபா ஹக்கீமி ஷா ஃபைசி, அவங்க உடல்நல சரியில்லாம ஹார்ட் அட்டாக்கு, ஃபர்ஸ்ட் அட்டாக்கு அவருக்கு தெரியல, சுகர்னால தெரியலன்ட்டாங்க டாக்டர். செகண்ட் அட்டாக்கும் தஞ்சாவூர்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் துவா செய்யுங்க அவங்க ஹக்கு. சரி, அப்ப நம்ம கான்காரம் என்ன செய்யணும், துவா செய்யும் போதெல்லாம் எல்லா முரீதுகளுக்கும் துவா செய்யும். நாங்க துவா செய்யும் போது எப்படி செய்வோம், நான் எல்லா எஜமானுடைய எங்களுடைய என்னுடைய நாங்க தனியா சேர்க்கறது இல்லை. எங்களுடைய ஹலீஃபாக்களையும் நான் சேர்த்துக்கிட்டேன், கூட சேர்த்துக்கிட்டேன். எஜமானுடைய குலப்பாக்களையும் எஜமானுடைய எங்களுடைய முரீதன்களை நீ ஆபாத ஆஃபியத்தா இவையல்லா சலாமத்தாவை அல்ல, அவர்கள் நீண்ட ஆயுள் கூட அல்ல, அவர்களை சார்ந்தவர்கள் அவர் சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் நீ ஆஃபிய சலாமத்து கொடுத்தா நாங்கள் துவா கேட்கணும். அப்போ நீங்க இதை நீங்க நல்லா அவர் கவனிச்சு பார்த்துருப்பீங்க. அன்பர்கள் அப்படி இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் புகழ்ந்து பேசும்போது மற்ற அந்த சர்க்காருடைய சந்ததிகளை அலட்சியப்படுத்தின மாதிரி ஒரு மனசுல எனக்கு ஒரு கராகியத்து, ஒரு வெறுப்பு வருது. ஒரு விருப்பம் வரல, அதுல சந்தோஷம் வரல. இப்போ சில பேர் பேசும்போது 1-2 வார்த்தை அப்படி பேசிட்டாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் பேசும்போது சர்க்காருடைய குடும்பத்தார்கள் அவர்கள் நல்லா ஆஃபியத்தா சலாமத்தா வைக்கணும், ஏன்னா அவங்க இருக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு துவா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு பேசும்போது ஒரு சந்தோஷம் வருது எனக்கு. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆபாதா ஆஃபியத்தா சலாமத்தா இருக்கு. அன்பர்களே, சர்க்காருடைய உழைப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை.
நம்ம எஜமா நம்மளுக்காக வேண்டிய சர்க்கார் தாலீமு முடிச்சிட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போவதுக்காக கிளம்புவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் கவனமாக கவனிச்சிருப்பீங்க. அப்போ எந்திரிச்சு சர்க்கார் தாலீமு முடிக்கிறாங்கன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டான்னு தான் முடிக்கிறாங்க. போகும்போது ஆச்சர் முறிது ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அந்த நேரத்தை சர்க்கார் கிட்ட போங்க, என்னம்மா செய்தியை தக்க சொல்லணுமா சொல்லுங்கட்டு பார்த்துங்க. அந்த வாசல் அப்படி பிடிச்சிட்டு நிற்பாங்க. சொல்லுவாங்க, நான் உளுந்துருவோம் போல இருக்குமா, அந்த மாதிரி ஹாலாத் இருக்குமா, என்னால முடியல, அதனால தான் நான் எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க கண்ணு அப்படிம்பாங்க. அப்ப அது முடிஞ்சுன்னு இன்னொருத்தர் அப்படி பக்கத்துல வருவார். அந்த முகத்தை பார்ப்பாங்க. சர்க்கார் சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க, கவனிச்சிங்களா? ரொம்ப நேரம் நின்று கேட்டுருவாங்க. சர்க்கார் எவ்வளவு நேரம் உட்காந்தாலும் அவ்வளவு நேரம் நின்று கேட்டுருவாங்க நம்ம செய்திகள். அதுல ஒரு முரீது, ஒருத்தர் கும்போண முரீது இருக்கிறாரு, நம்ம சூஃபிசா கலீஃபா அப்படி முரீது. நம்ம என்ன ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ஊர் பேர் வர மாட்டாங்க, உளைச்சல் இல்லை, வீரசோளம் சூஃபி ஷா, அவங்க பேர் சூஃபி ஷா தான். ஆமா, முதல் கலீஃபா சர்க்காருடைய கலீஃபா ஆலிம் ஷா வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க முரீது ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்போ சர்க்காருடைய முரீதுகள் அப்படி முன்னாடி வரும்போது அவரை இடிச்சு அவர் அப்படி ஒதுங்கிட்டார். ஏன்னா எஜமானுடைய முரீதுகள் பேசும்போது நாம போய் இடைஞ்சல் பண்ணுவான்னு அவர் கல்புல என்ன நினைச்சாரோ தெரியல. சர்க்கார் அப்படி விலக்கிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு நெஞ்சோட நெஞ்ச அணைச்சி சர்க்கார் அவரை பெத்த பிள்ளையோட என் பேர பிள்ளைத்தமா எனக்கு ஒஸ்தின்னாங்க. அவரை பார்த்து அன்னையிலேருந்து அவரை பார்த்தா அதை சொல்றது, அது நினைக்கிறது நான். அதனால நம்மள சர்க்காரோட முறியதை குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு நேரம் நின்று சர்க்கார் கேட்கிறாங்களே, உங்கள்கிட்ட கேட்கிறாங்களே. ஆக எல்லாரையும் சர்க்கார் கண்ணியப்படுத்தினாங்க, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எல்லாருடைய செய்திகளும் கேட்டாங்க. தன்னுடைய உடல் நலத்தை எதுமா பார்க்கல. அந்த மாதிரி சர்க்காருடைய புகழை நம்ம எவ்வளவு புகழ்ந்தாலும் நமக்கு ஈடாகாது. அன்பர்களை நாமெல்லாம் சில்சிலாவில் வந்திருக்கோம். अल्लाह और उसके रसूल के बात पर என்ன யாத்திகாத் और யாத்திமாத் ரக்கனா. நான் பாடத்துல ஒரு வாசகம் வருது, எந்த இடத்துல வருது அது? யாத்திகாத் யாத்திமாத், நம்பிக்கை கொண்டு அதை வந்து நம்ம அகீதத் வைக்கணும். அதாவது நிச்சயமா அல்லாஹ் தஆலா அது நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஈமான் வைக்கணும். இப்ப அது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குங்கிறது நாம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கல்பு சாட்சி. எவ்வளவு தாலீம் வாங்கியிருக்கோம், மக்லூக் வந்து பிஸாத் அது மௌஜூதா இல்லை, ஹக்தாலாவை கொண்டு அது ஜாத்துல ஆதம், சிஃபாத்துல நாக்கிஸ், அஃபால்ல மஜ்பூர், ஆசார்ல முஹ்தாஜ் பாடம் செஞ்சு விட மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பரேஷான் ஆயிடுறோமா இல்லைங்களா? ஆயிடுது. பிள்ளைகளுக்கு ஒண்ணுண்டா கவலையாப்படுது. பிள்ளைய கட்டி கொடுத்தோம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டா நமக்கு கவலை வந்துடுது, கல்புல வந்துடுது, பல மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுது. அப்ப சுக்கூன் வர மாட்டாங்குது கல்புக்கு. அதுக்கு பரிகாரம் ஷேக் நாயகம் சொல்லி கொடுத்தாங்களே, மாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா ஹுவ ஆஹிதும் பி நாசியத்தியா. பூமியில எந்த ஜீவராசியும் இல்லை, அந்த சிண்டு என் கையில இல்லாமங்கிறான். அப்ப எல்லா சிண்டு அல்லா கையில இருக்குன்னு எஜமா அந்த திருமறையினுடைய திருவசனத்தை அது ஓதி காட்டும் போது அந்த அழகு, அந்த திருமுகத்தை அவங்க ரசிச்சு சொல்லும் போது பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். அப்ப அந்த சர்க்கார் சொல்லியும் அந்த மாதிரி தாலிமகாத்துக்கெல்லாம் வாங்கி நமக்கு அமைதி வர மாட்டேங்குது வாழ்க்கை. அன்பர்களே, இப்ப பேசக்கூடியவர்கள் பேசினாங்க, இருலோக ரட்சகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மட்டும் அறிமுகப்படுத்தி வைக்க வரல, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான்னு அறிமுகப்படுத்தி வைக்க வரல அப்படின்னு சர்க்காருடைய பயான் வரும்போது கேட்டுக்கிட்டு வந்தேன். அல்லாஹ் இருக்கிறாங்கிற ஈமான் நம்பிக்கை அந்த மக்களுக்கு மத்தியில இருக்கத்தான் செய்தது. வானம் பூமியை படைத்தது யார் என்று இந்த மக்களிடம் கேட்டால் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் திருமறை இறக்கியிருக்கான். வானத்திலிருந்து மழையை இறக்கி பூமியை உயிர்ப்பிக்க செய்வது, புல்பூண்டுகளை முளைக்க செய்வது யார் என்று நபியை அந்த மக்களிடம் கேட்டால் அல்லாஹ்தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், என்ன அவங்க விளக்கம் இருக்குங்கிறத சொல்லிவிட்டான். அப்ப நபி அவர்கள் வந்தது என்ன, எதுக்காக வேண்டி வந்தாங்க? இப்படி எல்லாம் விளங்கி இருந்த மக்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை சிருஷ்டிகளுக்கு சொந்தப்படுத்தி பார்த்தாங்க. அதை சிறுக்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அதனால நபியை அனுப்பி அந்த சிறுக்க விட்டு அந்த மக்களை சுத்தப்படுத்துவதற்கான நபியை அனுப்பிச்சான். அப்படி வந்த பிறகு
அந்த ஷிர்கை விட்டு சஹாபாக்களை தூய்மைப்படுத்தின பிறகு அந்த கல்புல ஒரு அமைதி வந்துருச்சா இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் பயான்ல சஹாபாவுடைய வரலாறு ஒவ்வொன்றும் சொன்னாங்க, நம்ம கேட்டோம். அமைதி வந்துருச்சு சஹாபாக்கள் கல்புல. வரும்போது எஜமானுடைய பயானு கேட்ட ஒரு சம்பவத்தை சர்க்கார் சொல்றாங்க. பத்ரு ஜிஹாது யுத்தம், முதல் யுத்தம், இஸ்லாத்துடைய முதல் யுத்தம். 313 சஹாபாக்கள் பிற ஆயிரக்கணக்கான எதிரிகள் தொல்லை தாங்காம அவங்களோட தொல்லைக்காக எதிர்த்து நிக்கிறாங்க பத்ர்ல. பத்ர்ல சஹாபாக்கள் எவ்வளவு கவியான ஈமான். சைத்தான் அந்த காஃபிர்களுடைய கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி, பெரிய கூட்டம். இது சஹாபாக்கள் பார்த்தா 313 பேர். அவன் லா காலிப லக்குமுல் யௌம், இன்னைக்கு உங்களை யாரும் மிகைக்க முடியாதுன்னு அவங்கள உசுப்பேத்தி ஆளோட கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கான். கூட்டத்தை காட்டுறான், கை விரல் விட்டு என்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. தொடர்ச்சி எரிஞ்சுதான் நம்ம, நீங்க அதிகம் நம்ம அதிகமா இருக்கும். அல்லாஹ் தாலா சஹாபாக்குடைய உறுதியை பார்த்தா, மன உறுதியை பார்த்தா, அந்த இன்னும் ஒரு சம்பவம் சர்க்கார் சொன்னாங்க. அவர்கள் முன்கூட்டியே வந்து அந்த பத்ர்ல ஒரு கெட்டியான தரையில, கால அழுத்தமான தரையிலங்க, அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நின்றுட்டாங்க. சஹாபாக்கள் வந்து நிற்கும் போது பார்த்தா மணல் பூமி, பூமி மணல் பூமியா. மணல்ல இப்பீச்சில் நடந்தா ஓட முடியுமா? கால் சிரிப்பாகும். இருந்தாலும் அல்லாஹ் சர்க்கார் சஹாபாக்களுடைய இஅ்திகாத் யாத்திமாத் நம்ம தாலீம்ல படிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அது இருந்திருக்கு, வாழ்க்கையில் வரலாறு அனுபவத்தில் இருந்திருக்கு சஹாபாக்கள்கிட்ட. அல்லாஹ் தாலா அன்னைக்கு ராவ ஒரு மழையை இறக்கி வச்சான். இறக்கி வச்சா மணல்ல மழை பெஞ்சா என்ன செய்யும்? இறுகிடும். அது சாதா தரையில, பொட்டமண் தரையில மழை பெஞ்சா என்ன செய்யும்? கால் சிரிப்பாகும். ஒரே ராத்திரில அல்லாஹ் தாலா அந்த நக்ஷாவை மாத்திட்டான். அந்த அல்லாஹ் தாலா அந்த தஜலி மாத்திட்டாங்க சர்க்கார். அதனால அப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தாலா வசதி செஞ்சு கொடுத்தான். அது மட்டுமா 3000 மலக்குமார்கள். சஹாபாக்களுக்கு தெரியல, அப்புறம் சொல்றாங்க வந்து காக்கையை பேசும்போது பேசிட்டு இருக்கிறாங்க. 3000 மலக்குமார்கள் அல்லாஹ் துணைக்கு இறக்கி வச்சுதான் சஹாபாக்களுக்கு உறுதியாக ஈமான கொண்டு. அன்பர்களே, இது சர்க்கார் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க கொடுத்த அந்த தலகீனு தாலிமாத்துகள்ல, திருக்கலிமாவோட விளக்கத்துல அவர்கள் கல்புல ஒரு சுகூன் வந்துருச்சு, அமைதி வந்துருச்சு. ஆனா நம்ம என்ன பேசுறோம்? அந்த ஞானங்களைத்தான் கியாம நாள் வரை வலிமார்களை கொண்டு, சூஃபியாக்களை கொண்டு, ஷேகுமார்களை கொண்டு அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு தர்றான்னு நம்ம பேசிக்கிட்டோம். எஜமான சொல்லுவாங்க, ஒரு காலத்துல மதரசாக்கள்லயே இந்த இல்மு இருந்துச்சு. உஸ்தாதாவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ஷேகாவும் இருப்பாங்க. பகல்ல பாடங்கள் நடத்துவாங்க, மாலையில சாயந்தர நேரங்களில் தாலிமாத்துகள் செய்வாங்க மாணவர்கள். அதற்கு பிறகு சன்னமா அந்த மதரசாக்கள் அந்த ஞானங்களை, இறைஞானங்கள் குறைஞ்சி வெறும் ஷரியத்துடைய இல்மு பக்கம் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அப்புறம் ஹான்கா என்று தனியா ஒன்று உருவாயிடுச்சு. ஏன்னா அந்த ஞானங்களை கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். மதரசாக்கள் அது நின்றதுனால கான்கா உருவாயிடுச்சு. அதனால மதரசாக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாடத்துல முதல் பாடமே தக்குவாவுடைய முதல் தக்குவாவே ஷரியத்துடைய தக்குவா. சரியத்துல பாபத்து இல்லைன்னு சொன்னா தரீக்கத்துல நீ என்ன முன்னேறினாலும் ஒன்று இருக்க முடியாது, அல்லாஹ் நெருங்க முடியாது. சரியத்துல மசாயில் தெரியல, தொழுக கூடாது. முழுக்கல மசாலா தெரியட்டி முழுக்க கூடாது, உதவியா இருப்பான். முழுக்க கூடாது உதவியா. அப்புறம் எப்படி லாஹு தோனி அவர் போறது? அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது சர்க்கார் சொன்னாங்க. அப்ப சரியத்தும் தேவை, தரீக்கத்தும் தேவை. சரியத்து உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது, நம்ம பாடத்துல படிக்கும். தரீக்கத்து கல்பு சம்பந்தப்பட்டது, கல்பை பக்குவப்படுத்துவது. கல்புல அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் மீது இஅ்திகாத் யாத்திமாத் ஏற்படுத்துவதற்கு பேர் தரீக்கத். இப்ப சஹாபாக்கள் பெருமானார்ட்ட கேட்டு அவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. நம்மள என்ன மாற்றம் வந்துச்சு அப்படிங்கறத நாம சிந்திச்சு பார்க்கணும். அன்பர்களே, ஒருத்தர் புகழ்ந்துக்கிறதா பெருசு? பாருங்க, சுன்னத் ஜமாத்துடைய அகீதா கொள்கை என்ன? ஒரு காஃபிரான மனிதன் கூட, ஒரு காஃபிர் கூட காஃபிரான நிலையில் தான் மரணித்தார் என்று சொல்லக்கூடாது. சொல்லமா அப்தார் எது தலைவாக மாட்டேங்கிறீங்க, சொல்லக்கூடாது. ஏண்டா 5 வகையான கூட்டம் ஹதீஸ்ல வரும். 5 வகை. காஃபிராக பிறப்பான் ஒரு கூட்டம், காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மரணிப்பான். ஒரு கூட்டம் முஸ்லீமாக பிறப்பான், முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக மரணிப்பான். 4 கூட்டம். ஒரு கூட்டம் காஃபிராக பிறந்து காஃபிராக வாழ்ந்து கடைசியில முஸ்லீமா மரணிப்பான்.
ஒரு கூட்டம் முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா வாழ்ந்து கடைசியில காஃபிரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம துவா என்ன கேட்கிறோம், யா அல்லாஹ் ஈமான்ல இஸ்திகாமத்தை கொடு அல்லாஹ். நான் துவா கேட்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, யா அல்லாஹ் எங்களுடைய ஹாத்திமாவை திருக்கலிமாவின் பேர்ல நீ ஆக்கி வச்சிரு அல்லாஹ். வக்தே சக்கராத்து சைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துற நாவுல திருக்கலிமாவை நசீபாக்கிடு அல்லாஹ். அமைதி வரக்கூடாது, அமைதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா அவநம்பிக்கையும் வரக்கூடாது. அல்லா பேர்ல ஈமான புடிக்கிட்டு விட்டுருவானோ என்னவோ ஏதோ அப்படி இல்லாம வரக்கூடாது. அவநம்பிக்கை அல்லாவுடைய தாத்துல யாத்திமாது இருக்குன்னு அகீதத்து இருக்குன்னு நிச்சயமா அல்லாஹு தாலா இந்த ஈமான பாதுகாப்பு அல்லாஹு தாலா. உமர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லும் போது கபர் நெருக்குமே, கபருடைய நெருக்கத்தை பத்தி சஹாபாக்கள் பயான் செய்வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க கொடுத்த ஈமான் அப்ப இருக்குமான்னு கேட்கிறாங்க. பெருமானார் என்ன சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான். அப்ப சொன்னாங்க, உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் மேல சத்தியமா கபர் என்ன நெருக்கினா நான் கபரை ரெண்டா பிளந்துருவாங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ ஒரு நல்லம்பிக்கை இருக்குன்னு அல்லாஹ் பேர்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான். அந்த ஷேக்குடைய தொடர்பு கரெக்டா நம்ம வச்சுக்கணும், சகவாசம் கரெக்டா வச்சுக்கணும். இப்ப ஷேக்குமார்கள் நம்ம கல்பை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க, ஹயாத்தா ஆச்சா கல்புன்னு நம்ம பார்க்கணும். அதை என்ன செஞ்ச இது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் சொல்லுவதை கொண்டு ஆவுதா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு காலையில 100 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்களா இல்லைங்களா? சொல்லும் போது கல்புல எங்கேயாச்சும் ஒரு இன்பம் இருந்துச்சா? நம்ம கல்புல இருந்திருக்கலாம். என்ன எனக்கு இடையில சைத்தான் எதையாச்சும் வசுவாசுமானு போட்டுறான். என்னுடைய நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். பரிபூர்ணமா அந்த 100 கலிமாவை திருக்கலிமா 100 வாட்டி சொல்றவனே கல்புல ஒரு ஒரே ஓர்மை இல்லை. கல்புல குழப்பத்திலேயே நம்ம பேசுறோம், சொல்லிட்டு இருக்கோம். கவலைகள்லாம் நான் கல்புல போட்டுட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் நீ கைய காலை ஆட்டினா தானே, என்ன கைய காலை எங்க ஆட்ட முடியும் அவன்கிட்ட திருப்பி சொல்லணும்னாங்க சர்க்கார். அட மையத்தை கைய காலை ஆட்டுமாடா பாவி, அல்லாஹ் ஹயாத்தை கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லாவுடைய நான் கைய காலை எப்படி ஆட்ட முடியும்? ஆஜிஸ் நான் எப்படி ஆட்ட முடியும்? அல்லாவுடைய குவத்தை கொண்டு தான் நான் செயல்படுறேன். அன்பர்களே, இப்ப நாம ஜல்சலா ஆயிடுது, ஈமான்ல ஒரு ஆட்டம் கண்டு போயிடும். நம்ம தான் நம்மளோட துரதிஷ்டத்துல. இன்னொரு ஜிஹாதை பத்தி எருமையான் சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு ஜிஹாதுல சஹாபாக்கள் போறாங்க. போறவங்க என்ன செய்யறாங்க, ஆறு ஒண்ணு குறுக்கு, இந்த ஆற்றை தாண்டி படகுல போறாங்க. போய் அண்ணன் அந்த கரைக்கு போன உடனே தான் போன படகுகளெல்லாம் தீயிட்டு கொளுத்திட்டாங்க. அப்ப அந்த எதிரிகளுடைய கமாண்டர் இருப்பார், அந்த படை தளபதி, அவங்க கேட்டார், ஆட பைத்தியக்கார ஆளுங்களா, எப்படி நான் அடிக்கிற அடியில நீ எப்படி தப்பிச்சு போவ, இப்படி கொளுத்திட்டீங்களா வந்த படகெல்லாம் அப்படின்னு அவன் கேட்டானா. அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க திரும்பி போக வரலன்ட்டாங்க. ஒண்ணு போரிட்டு ஜெயிப்போம், வெற்றி காணுவோம் இன்ஷா அல்லாஹ், இல்ல இங்க ஷஹீதாவும். போற திட்டத்துல நாங்க இல்லாதனால தான் கொளுத்திட்டு வந்துட்டாங்கண்ணா. அன்பர்களே, அப்ப இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஈமான், அந்த எழுச்சி, ஈமானுடைய எழுச்சி, அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல திருக்கலிமாவுடைய விளக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது நம்ம வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு பார்க்கிறோம். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறது நாம சிந்திச்சு பார்க்கணும். காலம் போய்கிட்டே இருக்கு, வயசு போய்கிட்டே இருக்கு, என்ன மாற்றங்கள் வந்துச்சு நம்மளங்கிறது பார்க்கணும். நூரி நாயகம் சொல்லுவோம், சொன்னாங்க, காலே கலத் ஜாக்கே காலே சஹி ஆகையா. தவறான கால் வார்த்தைகள், வார்த்தை அளவில் எதில் தவறான வார்த்தைகள் சொன்னோமோ அதெல்லாம் போய் சஹியான முறையான சரியான தௌஹீதான வார்த்தைகள் வந்துருச்சு. வார்த்தை வந்துருச்சு நம்ம இல்ல. ஹாலே கலத் ஜாக்கே ஹாலே சஹி ஆயா கேங்கிறாங்க. ஹாலாத்து மாறிச்சா உங்களுக்கு, நப்சி கல்வி ஹாலாத். அன்பர்கள் அது இல்லை. என்ன வந்தாலும் கவலை, புள்ள கொமரு வயசுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் கொமரு வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கு. இப்பவே கவலை வந்துருச்சு. பவுன் விலை ஏறின உடனே கவலை, பவுன் விலை ஏறின உடனே கவலை. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளே போட்டு சைத்தான் மாட்டி எடுக்கிறான். அதுங்க உள்ளதைத்தான் சொல்லும். ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்திரமும் அதுல உள்ளதான் வெளியில கக்குவாங்க. ஃபகீருக்கு இருக்கு, நாமன்னு தான் சொல்றேன். உங்களை சொல்ல நான், என்னோட நல்லவர்கள் இருக்கலாம், அல்லாவுல தாத்துல அக்கீதா இவ்வளவு வலுவானவர்கள் நீங்க இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. 3-4 பேத்தி உட்காந்துருக்கேன் என் குடும்பத்துல.
எனக்கு கவலை வந்துச்சு. புள்ளோ ஒண்ணுமே சேர்த்து வைக்கிறது, ஏற்கனவே இருந்த நகையை வித்து ஊடு கட்டிடுச்சு சில பேத்தி. புள்ளோ என்ன செய்வீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நான் சத்தம் போட்டேன். இப்ப என்ன விலை விற்கிது? அன்னைக்கு 28 ரூபா 38 ரூபான்னு வித்தாங்க ஒரு பவுன், இன்னைக்கு போச்சு 75 ரூபா. கவலை வரலாமா? என்ன செய்யணும்? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கவலை மறந்துன்னு சர்க்கார் சொன்னாங்க. அல்லாஹ்வை விளங்கி நீ ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா உன் மொத்த வாழ்க்கைக்கு டெபாசிட் பண்ணா மாதிரி. உனக்கு என்ன தேவையோ அதுக்காக நீ டெபாசிட் பண்ணிட்டா மாதிரி. திரும்பி தேவை வரும்போதெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, கண்ண கசுக்கு அல்லாட்ட அழுது கண்ணீர் வடி அப்படிப்பா. பாருங்க, தேவையே பூர்த்தி செய்யணும் அல்லாண்ட ஈமான் நாம் ஏற்றிருக்கோம். ஏற்ற பிறகு கவலை என்னத்துக்கு? ஒருத்தர் ரூபாயை வச்சுட்டு வீடு கட்ட முடியுமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, கம்மியான ரூபா இருக்கு, இதுல பூர்த்தி ஆக முடியுமான்னு, பூர்த்தி ஆகுமான்னு தெரியல, பாதியில இன்கம்ப்ளீட்டா நின்றமான்னு கவலையா இருக்குன்னு. நான் சொன்னேன், நீ என்ன ரூபா வச்சிருக்கியோ அது மார்க்க சட்டப்படி, குரான் படி, ஹதீஸ் படி ஒன்னது கிடையாதுப்பா, நம்மளது கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னா? குரான் என்ன சொன்னா? வலில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் உண்டான அனைத்தும் எனக்கு சொந்தங்கிறான். நீ தற்காலமா உங்ககிட்ட அமானிதமா கொடுத்து வச்சிருக்கிற, நீ காட்டி ஒன்னது நீ தப்பா விளங்கிட்டு இருக்க. ஒரு ஊர்ல ஒரு லெப்ப சர்க்கார் சொல்லுவாங்க, மௌத்தா போனவருக்கு ஃபாத்தியா ஓதியாச்சான். ஓதியாவது ஃபாத்தியாவில் என்ன சொன்னார்? அவர் பாத்தியான்டாராம். அரபில ஃபாத்தியாங்கிற ஃபே உச்சரிப்பு சொல்லாத பாத்தியான்டா. சர்க்கார் சொல்ல பயான் வந்து கேட்டுங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சு எஜமா போய் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, ஏப்பா உனக்கு என்ன மௌத்தா போன ஒரு பேர்ல அவ்வளவு வெறுப்பு என்ன? பாத்தியான்னு சொல்லியது, நீ பாத்தியான்னு சொல்ல தெரியலையா, உச்சரிப்பு தெரியலையா, ஏன் அப்படி சொன்ன? தெரிஞ்சு வேணும்னு தான் சொன்னேன்டார் அவர். அப்படி என்ன அவர் பேர்ல வெறுப்பு? அந்த மாதிரி சொன்னேன். அப்ப அவர் கேட்டாரா, அந்த ஆளு உயிரா இருக்கும்போது, செத்து போயிட்டான், வாத்தியா ஓதியாவது, உயிரா இருக்கும்போது ஒரு ஆச்சா வாசல் ஏற விட மாட்டான், ஒரு ஏழை வாசலுக்கு போக முடியாது, எரிஞ்சு விழுவான். ஏன்னா யார் சம்பாரிச்சு வச்சு யார் திட்டுட்டு போயிடலான்னு பாக்குற, எரிஞ்சு விடுவான், கொடுக்க மாட்டான், தர்மம் செய்ய மாட்டான். சேர்த்து வச்சான், நானே திண்டு சாவேன்னு சேர்த்து வச்சு செத்து போயிட்டான். இப்ப அவன் பேரால ஃபாத்தியா ஓதியாவது யாரெல்லாம் வந்து திங்கிறாங்க பாத்தியா? அந்த கருத்துல நான் சொன்னேன்டார் அந்த மனுஷன். அன்பர்களே, என்ன நாம சம்பாரிச்சு வச்சதுல நாமளே சாப்பிட்டு போகணும், என்ன யகீன் இருக்கு, என்ன நம்பிக்கை இருக்கு? அதனால தான் அல்லாஹ் தஆலா தர்மம் செய், ஏழையை பார்த்தா எரிஞ்சு விடுவாத, கொடுத்துடு. உயர்தரமான குதிரையில வந்து உன்கிட்ட கேட்டாலும் சரி கொடுத்துடுன்ட்டாங்க. அம்மா சாயில பலாத்தனர். ஏன் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இது இருந்தா எனக்கு உதவுமேன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். இது இருந்தா என் பிள்ளை குட்டிக்கு உதவுமேண்டு. அப்ப நீ அல்லாஹ்வை நம்புறன்னு அர்த்தம். அந்த கடவுள் இறைவனை நம்பல, நீ உன்னை நம்பி இருக்கிற, காசி படத்தை நம்பி இருக்கிற. நண்பர்களே, ஒரு சுனாமி வந்தா முடிஞ்சு கடல்ல கழுவிக்கிட்டு போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் யார் சேர்த்து வச்சா எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஒடிஞ்சு பூமி ஆடிச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. நாம இருப்போமா திங்கிறதுக்குன்னு தெரியாது, மாட மாளிகையே நமக்கு இதா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அதாபுகளை விட்டு பாதுகாக்கணும். நூரி நாயகம் இருக்கே மர்னேசே, மேலேந்து கீழே உழுந்து சாகுவதை விட்டும், டுப்கே மர்னேசே, தண்ணியில முங்கி சாகுவதை விட்டும், ஜல்கே மர்னேசே, எரிஞ்சு சாகுவதை விட்டும். இன்னொன்னு என்னமா, 4 பாதுகாப்பு. அதுல அதை விட்டு கொண்டு நான் பாதுகாப்பு தேர்ந்தப்பே அல்லாட்ட பாதுகாப்பு தேடினாங்களா அல்லாஹ். நூரி நாயம் சொல்லுவாங்களாம், ஜல்கே மர்னேசே, துப்கே மர்னேசே, கிர்கே மர்னேசே, தப்கே மர்னேசே, இடிபாடுகளில் சிக்கி சாகுவதை விட்டு உன்ட்ட பாதுகாப்பு தேவை. ஏன்னா பூமி அவனுக்கு சொந்தம், ஆனா அவனுக்கு சொந்தம். இருக்கிறதாமே, இருந்ததாமே, இருக்கிறதாமே, இருக்க போறதும் அவன். பாக்கி எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. தோன்றும் யாவுமே ஒரு நாள் மறைபவையே என்னும் தூய்மை மிகு போதனையை எமக்களித்தீர். எல்லாம் வந்து காண போற சாமாங்க. நான் குதூசு நடிச்சு அவங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அன்பர்களே, எல்லாம் காணா போடும். யார் இருப்பா? அல்லாஹ் ஒருவனே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அன்பர்களே, அப்பேற்படி ஈமான் கொடுத்த நம்மளோட மனை மக்களுக்கு நகை நட்டு வந்தோன்னு அந்த காசி இல்லை, எப்படி நான் வீடு கட்டு வேண்டார்? இந்த காசி உனக்கு சொந்தம் இல்லைன்னு நீ முந்தி ஏத்துக்கோ. குர்ஆன் படி, இது அல்லாஹ்வுக்கு சொந்தம்ங்கிற நம்பிக்கை கல்புல கொண்டு வா. அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த மில்க்ல ஒரு பகுதி உனக்கு தெரிஞ்சு உன் கையில அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். அமானிதம் அப்பா, அமானிதம்னா இரவலா அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான்.
இதுல நீ தான் கல்யாணம் செய்வியோ, பிள்ளை செஞ்சு வைப்பானா, பேரை செஞ்சு வைப்பானான்னு தெரியாது, வீடு கட்டுவானான்னு தெரியாது. அப்போ சொன்னவர்கிட்ட அப்ப அல்லாஹ் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்தி வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்தி வலில்லாஹி மாஃபி ஸமாவாத், பூரா என்னதுன்ட்டான், இல்ல காணப்போற ஆளுன்ட்டான். அன்பர்களே, பெரும் பெரும் அரசர்கள் வாழ்ந்தான். இப்ப அவங்க கபரை கூட உடைக்க பாக்குறாங்க. இப்ப சமுதாயம் அவங்க இருக்கிற அடக்கஸ்தலத்தை கூட காலி பண்ணுன்னு பாக்குறாங்க. எது மிஞ்சாது போல இருக்கு. என்ன மிஞ்சு அன்பர்களே? இறைவனை பத்தி அல்லாவை பத்தி என்ன இந்த உள்ளத்துல இருக்கு அதுதான் பலன் அடிக்கும். ராஜவாழ்வு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க முகலாய மன்னர்கள் சொன்னா அல்லாவை மதித்தார்கள், அல்லாவுடைய ரசூலை மதித்தார்கள், இறைஞானிகளை மதித்தார்கள், மகான்களை மதித்தார்கள், ராஜவாழ்வு வாழ்ந்தாங்க. அன்பர்களே, அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியணும். ஈமான் வந்துருச்சு, பாடங்கள் வந்துருச்சு, கல்வில அமைதி வர மாட்டாங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், நீ உன்கிட்ட அல்லாஹ் கட்டி கொடுப்பான்னு நம்பிக்கை வை, தேவையை பூர்த்தி செய்யணும், அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு திருக்கலிமாவுடைய வழக்கம், உன்கிட்ட அல்லாஹ் கட்டி கொடுப்பான். அப்ப நமக்கு வந்த பிள்ளை குட்டிகளுக்கு நகை நட்டு வேலை கூடனா நமக்கு என்ன இருக்கு? நம்ம கையில இருக்கிறத வச்சு நம்ம அந்த துண்டு அல்ப காசை வச்சு பட்ஜெட் போட்டா கவலை வரும். அது நம்ம இல்லைன்னு ஈமான் வச்சு அல்லாஹ் பேர நம்பிக்கை வச்சுட்டா வானம் பூமி எனக்கு சொந்தங்கிற அல்லாஹ் ராஜா கல்யாணம் மாதிரி பண்ணி வைப்பான். கரீம் ஹசரத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருமைக்கு சொல்ல வந்து அவங்க பீவி சொல்றாங்க, கரீம் ஹசரத்து பீவி, ஹசரத்து வாயை சையது வம்சம், அவர் வாயை தொடர்ந்து யார்ட்டும் கேட்க மாட்டான். ஒரு வாரம் தாருக்கு நகை வாங்க கூட காசு இல்லையா, நகை கூட வாங்கலையா, யார்ட்டையாவது 4 பேர்ட்ட சொன்னா தானே அந்த பெண்ணு என்கிட்ட சொல்லுது. அந்த அம்மா சொல்றாங்க, வயசாரமா சொல்லிச்சு. ஹசரத்து சிரிக்கிறாங்க, ஒரு சிரிப்பாக கரீமத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, சீதை சையது. அப்ப அப்படி சொல்லாதீங்க, அவர் அல்லாவை நம்பி இருக்கிறாரு, அல்லாஹ் கொடுப்பான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு பழமொழிங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், படைச்ச அல்லாஹ் கொடுக்குமானா கட்டாயம் கொடுப்பான். எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான், கொடுப்பான். சார் அப்போ ஒரு 10,000 ரூபா எடுத்து அவங்க அமைதிக்கு அப்படி ஒரு 10,000 ரூபா கான்கால் எடுத்து சர்க்கார் ரவுதாவில் பறக்கத்துக்கு வச்சு துவா செஞ்ச, யா அல்லாஹ் இந்த குமரை கொடுத்தது நீனு, இந்த 10,000 ரூபாய் இல்ல தேவையை பூர்த்தி செய்யாது, எங்க கையில இருக்கிற எங்களுடைய திறமைகள் தேவையை பூர்த்தி செய்யாது, நீ தேவையை பூர்த்தி செய்யறவன் ஈமான் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை கல்புல உண்டாக்குனாங்க. அந்த கொடுத்த நீ அந்த குமருடைய காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்துடா அப்படின்னு நான் துவா செஞ்சு அழுத எதுக்கு அழுத, ஏன் அழுத அப்புறம் யோசிச்சு பார்க்கிறேன். அவருக்காக அல்லாஹ் கடைசியில் அந்த ஊர்ல துவா கல்யாணம் நினைச்சான். அவர் சொன்னாரு எல்லாரும் உங்க வீட்டு காரியமா அதற்கு ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடந்துச்சு. பிள்ளைக்கு காலான கடன் இல்லாத நகை எல்லாம் போட்டு சிறப்பா நடந்துச்சு. எல்லாம் அல்லாஹ் அன்பளிப்பு அது இது பல பேருடைய கல்புல போட்டு எப்படியோ கொண்டாடி கொடுத்து அந்த கோபுர கரை ஏற்றிட்டேன். ஆச்சரியமா இருக்குன்னு, யாருக்கு துண்டு இல்லை, பாக்கி இல்லை, கடன் இல்லை. நீங்க வராதது தான் ஒரு குறைண்டார் அவர் சொல்லும் போது, பெருமைக்கு சொல்ல. அன்பர்களே, அன்னைக்கு ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வந்து அழுதாரு. முல்பிஷா கபிலாவுடைய பேரப்புள்ள. அந்த அம்மா வந்து சர்க்கார் பேர்ல அகீதத்தை வச்சிருப்பாங்க, முல்பிஷா கபிலாவுடைய மகளார். அவங்க வந்து சொன்னாங்க, என் பிள்ளைக்கு பையனுக்கு குழந்தை இல்லைன்னு. நான் எஜமான் தர்பார்ல வச்சு அழுதேன். நான் 80 வயசுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ புள்ள கொடுத்தரப்பு. எத்தனை வயசுல? 80 வயசுல. எப்படி கேட்டாங்க நாங்க வாங்குவேன், இன்னி வஹனல் ஆதுமும் இன்னி, யாரெல்லாம் என்னுடைய நாடிலாம் பூட்டுகள்லாம் தலண்டு போயிடுச்சுரப்பு. வம்ராத்தி ஆக்கிரம், என் மனைவியை மலடாயிட்டாங்க, என்ன நிறை வந்து போச்சுன்னு இல்லை, எல்லாம் தளர்ந்து போச்சு. இருந்தாலும் உன்னிடத்திலே நான் இதுவரை கேட்டு இல்லாமல் ஆனதில்லை. வலம் அகுன் பி துஆஇ ரப்பிக ஷகியா, மஹரூமா போனது நான் இல்லாமல் ஆனதில்லை, உன்கிட்ட கேட்டு நீ கட்டாயம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணங்களை தன்னுடைய வீக்னஸ் முன்னு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி கொடுக்க வல்லமையுடையும் அல்லாஹ்ங்கிற ஈமானோட கேட்டாங்க. 80 வயசுல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தை கொடுத்தான். வரலாறு நம்ம படிக்கிறோம். இன்னா நுபஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்க பிறக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா. அன்பர்களே, அது துவா கேட்டது ஒரு அற்புதம். பல இடங்கள்ல துவா கேட்டாங்க. கடைசியில மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பார்ல துவா கேட்டாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு சாலிஹான சந்ததிகளை கொடுத்தான். அது வலிமார்களுடைய இடம், துவா கபூல் ஆகக்கூடிய இடங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு அத்தாட்சி. ஆகன்பர்களே, அல்லாஹு தாலா நமக்கு நீண்ட ஆயுள் ஆஃபியத் சலாமத் கொடுக்கணும். கூட்டங்களை கூடுறோம் பாருங்க, தாலீம் மஜ்லிஸ்லாம் கூடுறோங்க, உட்காந்து பாடங்களை பேசுறோமே, பேசுறதுல வந்துமலா திரும்பி வீட்டுக்கு போனோடனே கவலை கல்புல இருந்துகிட்டே தான். ஏன்னா தரீக்கத்து வந்து கல்பை சுத்தப்படுத்துறது தரீக்கத். மேப்படியானுடைய வேலை என்ன?
ஃபக்ர, ஏழ்மையே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பானா, ஃபியூச்சர் பத்தி எதிர்காலத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன வருமானம் வருது உனக்கு, வரவும் திங்கவும் கரெக்டா இருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வ? இந்த பாருங்க, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டா அழுகுறாங்கல்ல, நீ போயிட்டே என் கதி என்ன ஆகுண்டு. மௌத்தா போனவருக்கு அல்லாஹ்வுத்தால நோவினை செய்வானா, அதாபு செய்வானா. ஹதீஸ், அஸ்தபுல் மையத்து பி புகாய் அஹ்லி. இது ஒரு தூத்துக்குடியில் இமாமா ஆசிரா இருக்கிற அவர் ஹஜ்ரத் சர்க்காருடைய கலீஃபா, அவங்க பயான்ல கான்காவில் பேசுறாங்க. மௌத்தா போனவர்கள் வீட்டுல உறவினர்கள் அழுகுறதுனால மையத்துக்கு அதாபு நடக்கும். இது மதரசால ஓதுன ஹத்துமார்கள் பாடம் கத்து கொடுத்தாங்க, சரி ஓதும். ஆனா கல்பனை ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படி இவன் அழுகுறதுக்கு இவனுக்கு ஏன் அதாபு? இப்ப அழுவாதேன்னு சொல்லவும் முடியாத நிலை மௌத்தா போன மனுஷன், இவருக்கு ஏன் அதாபு? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், நவுது பின் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த மாதிரி வந்துச்சு கல்பனை. அல்லாஹ் நீ நீதமானவன், ஏன் அதாபு செய்யறான்னு தெரியணும்ல. என் ஷயக்குடைய கைப்பிடிச்ச பிறகுதான், எஜமான அடைச்ச பிறகுதான் அது விளக்கம் எனக்கு கிடைச்சிச்சு. நீ வாழ்நாளெல்லாம் என்ன செய்யறான மனுஷன், நான் இருக்கிறவனுக்கு என்ன கவலைங்கிறான மனைவி மக்களை பார்த்து. நான் இருக்கிறவனுக்கு என்ன கவலை, அப்ப இருக்கிறா ஏடா கவலைப்படுற? நீ காணா போறவன் சொல்லாமா ஒண்ணு, நீ போயிட்டவனே அழுகுறான், ஐயோ நீ போயிட்டே பொண்டாட்டி அழுகுறா, என் கதி என்ன ஆகும், நீ போயிட்டே கதி என்ன ஆகும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, இறைவன் இருக்கிறான்னு உனக்கு கொடுப்பான், எனக்கும் உனக்கு சேர்த்து உணவு அளிக்க முடியும். நல்லா அந்த ஈமானை கொடுத்திருந்தா அந்த மனைவி அப்படி அழுவ மாட்டான். இது இந்த ஈமானுடைய பேச்சு யார் நாவல கேட்பேன்னு அழுவா, போயிட்டேன்னு அழுவ மாட்டான், என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு அழுவ மாட்டான் மனைவி மக்கள். அதனால அது சர்க்கார் அப்படி சொன்ன பிறகுதான் அந்த ஹதீஸுக்கு எனக்கு விளக்கம் வழங்குச்சு. அப்ப இவர் செஞ்ச தவறு அது. வாழ்ந்த ஜீவிய காலத்துல மனைவி மக்களுக்கு புருஷன் காட்டுறது, புருஷனுக்கு என்னாடி கவலை, பொண்டாடி சொல்றது, தாப்ப சொல்றது, புள்ளோட அப்ப இருக்க என்னடா கவலைண்டு போயிட்டு ஆளுறாங்க. சொல்லாதீங்க. நமக்கு நம்ம மனைவி மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரப்பு யாரு? அல்லாஹ். அவருடைய இறை ஞானத்தை அந்த கல்புல ஊட்டுங்க, அதை உண்டாக்குங்க. அந்த மக்கள் அதுல வளர்ந்து பண்பட்டு போகுமே. ஆனால் நீங்க மரணித்த பிறகு உங்களுடைய திருமுகத்தை எப்படி காணணும்னு நினைச்சு அழுவுமே தவிர என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு அழுவாது அந்த பிள்ளை. அன்பர்களே, நமக்கு குருமார்கள், ஷேகுமார்கள், வலிமார்கள் கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம். இல்லைன்னா என்ன விளங்கியிருப்போம் நம்ம? அல்லாவை, அல்லாஹ் நம்மளை படைத்தான், படைத்ததற்காக வணங்க சொல்லி இருக்கிறான், வணங்கணுமாம், வணங்காட்ட நரகத்துல போடுவானாம். இது இப்படித்தானே வாழ்ந்துருப்போம் நம்ம. அப்படி இல்லையே. சஹாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தான் முந்தி உண்டாக்குனாங்க. எடுத்தோடனே தொழுவ கடமையாவல, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உண்டாக்கணும்னு இந்த கல்புல தேட்டம் வந்துருச்சான். இப்படியா இவ்வளவுலாம் சகாயம் செய்யறானா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா இவ்வளவு சகாயம் அடியார்களுக்கு செய்யறானா? அப்ப அவனுக்கு நாம ஏதாவது செய்யணுமே. அந்த மாதிரி ஒரு ஆசை கல்புல வந்த பிறகு மிஅராஜுக்கு அழைச்சி தொழுகையை கடமையாக்குனா, ஜிஹாதுல கூட தொழுதாங்க சஹாபாக்கள். தொழுகை இல்லாதவர்கள் பேனமாசி இருந்ததா வரலாறு இல்லை. இருக்காரு சத்திரம் எல்லாம் நம்ம கேட்கறோம் கொள்றோம். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான இரவுல அல்லாஹ் தஆலா நம்மளை ஒன்று கூட்டி வச்சிருக்கான். இது வெள்ளிக்கிழமை இரவு. நான் என்ன விழா கொடுத்ததுனால புனிதமான இரவு சொல்லுறாங்க. வெள்ளிக்கிழமை இரவு தானமா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா கூட்டி வச்சிருக்கேன். இந்த அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களும் ஈமான, உறுதியான ஈமானாக. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது சர்க்கார் வாக்கிங் வந்தாங்க. என்ன முழுசா வளைச்சு வளைச்சு கட்டுற மாதிரி தெரியுதுன்னாங்க சர்க்கார் என்ன பார்த்து. நான் சொன்னேன், இல்லை எஜமானே, நீங்க என்ன கோடு போட்டீங்களோ அந்த கோடுக்குள்ள தான் கட்டுறேன். சர்க்கார் சொன்னாங்க, கட்டுப்பா, நான் வேணான்னு சொல்ல மகனே, இது மனசுல வரக்கூடாது, இந்த வீட்டுடைய ஆசைட்டாங்க. உலக ஆசை மனசுல வைக்காத, அது அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். காசை பெட்டியில வச்சுக்க, பாக்கெட்ல வச்சுக்க, வீட்டை இருக்கிற இடத்துல வச்சுக்க, மனைவி மக்கள் கல்புல அல்லாஹ்வை சொல்லிட்டு சொன்னாங்க. நாம போயிடுவோம், நம்ம புள்ள இருப்பாப்பா, அவன் போயிடுவான், பேரன் இருப்பான், வீட்டுக்கு வயசு கூட நமக்கு வீட்டுக்கு நம்ம வயசு கம்மி, அதை நினைச்சு கட்டு. கல்புல போய் சிக்கிக்க கூடாது. சக்கராத்துனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போய் துனியாவில் ஆசாபாசங்களை சிக்கிறது வெளியில வரதான் கஷ்டம். முந்தையே நீங்க பற்றற்று ஆயிடுங்க. துனியா விட்டு செய்யக்கூடிய தாலிம் படி அல்லாஹ் லேசாக்கி சக்கராத்து லேசாக்கல, சக்கராத்து லேசாக்கனோட முழு துனியாவுடைய கல்பை உள்ள வச்சு சக்கராத்து லேசாக்கனா என்ன அர்த்தம்? அன்பர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஊழியர் எந்த அளவுக்கு மதிச்சாங்க பாருங்க சர்க்கார். ஆசாரி வருவார், கோபால் ஆசாரி. அண்ணன் கோபால் அண்ணன் வாங்க, அவர் பார்த்து சர்க்காரை சிரிச்ச முகமா கூப்பிடுவாங்க. ஒரு சர்க்காரை பார்த்தோன்னே கை தூக்கிடுவார். என்ன சொல்லுவாங்க? இந்த ஆசாரியுடைய தோற்றத்துல அல்லாஹ் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வரலன்னா உனக்கு அதிகால வாசகால் செய்ய தெரியுமான்னு கேட்டாங்க. லாரியில கல்லு இறக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர்,
கூலி ஆட்கள். எப்பவுமே ஒரு 50 ரூபா கொடுப்பேன், 5 பேர் வருவாங்க, 50 ரூபா கொடுப்பேன், மாமூலா கொடுத்துட்டேன். ஆளுக்கு 10 ரூபா டீ குடிக்கிறது. ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயிலா இருக்கு ஐயா, இன்னொரு 5 ரூபா இன்னொரு 50 ரூபா கொடுங்களேன்டாரு. எப்போ உள்ள மாமூலம் கொடுத்துட்டேன், ஏன் காசு கேட்கிறேன். சர்க்கார் வந்தது நான் பார்க்கல, பின்னாடி பேக்க எப்படி வச்சு நின்ட்டேன். பின்னால பேக்க உருவிட்டாங்க. உருவி அதுல இருந்து 100 ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. 50 ரூபா 100 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீ இந்த கல்லை காலவாரம் ஏத்தி வண்டியில ஏத்தி கொண்டாண்டு ஒன்னால இறக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த சூரத்துல மோலா வந்து உனக்கு தேவையை பூர்த்தி செய்யறடா என்ன ஆகும், கதி என்ன ஆகும் கேட்டாங்க. சர்க்கார் கொடுப்பா, சந்தோஷமா போட்ட கொடுப்பான்னாங்க. எப்படி மதிச்சாங்க அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். ஏன் அவர்களை மட்டும் பார்க்கலங்க, அவர்களோட சேர்த்து ஹக்க பார்த்ததுனால எல்லாரையும் மதிச்சாங்க. எஜமா மதிச்சாங்க. குஞ்சாண்ணன் கழிப்பிட்டு கிப்ஸ்ல இருந்தார்ல, எப்படி உட்கார்ந்தார் சர்க்கார், அவ்வளவு மரியாதையா. ஆடிட்டர் ராமன் மதுரையில, நீங்க மதுரை சில்லாவுக்கு போனதில்லை, பிராமின் சர்க்கார் அப்படித்தான் அதப்பா அவ்வளோ அதப்பா. அங்க எல்லோரும் அவங்கள வலிமார்கள், நல்லடியார்கள், மகான்களை, கௌஸ் நாயகத்தை, முஹிதீன் ஆண்டகைய, அஜ்மீர் நாயகத்தை, பாதுஷா நாகூர் நாயகத்தை மக்கள் நேசித்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட தூய்மை இருந்துச்சு. அன்பர்கள், அவர்களை அண்டி இருக்கக்கூடிய நாமுடைய கல்பம் அந்த பக்குவ நிலையில இருக்கணும். பிறரை மதிக்கக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பரோபகார சிந்தனையில பரந்த மனப்பாடு, குறுகிய மனப்பாடு துவா கேட்காதீங்க. ஒரு ஏழைக்கு நீ காசு கொடுத்தா அல்லாஹ் 1க்கு 10 கொடுப்பேன்ட்டான். ஒரு ஆயிஷா ஃபாத்திமா ராபியா பஸ்ரியா நாயகம் அவங்க வீட்டுக்கு விருந்தாளி ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வீட்டு வேலைக்காரிட்ட கேட்டாங்க, என்ன இருக்குன்னு கேட்டாங்க. 5 ஒரே ஒரு ரொட்டி இருக்குன்னாங்க. வந்தது 4-5 பேர் வந்திருக்காங்க, ரொட்டி 1 இருக்குன்னாங்க. அந்த ஒரு ரொட்டி எடுத்துட்டு வெளியில போ, யாராவது ஒரு பசித்து ஒருத்தர் ஏழை இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பொம்பளைக்கு ஒரு குழப்பம், இந்த ஒரு ரொட்டி இருந்தா நாமளாச்சும் ஆளுக்கு பாதி திங்கலாம், தானும் பட்டினே தானே கிடக்கும். இந்த பொண்ணு வந்த விருந்தாளிக்கும் இல்லை, வீட்டுக்கும் இல்லை, கொட்டி வெளியில கொடுத்துட்டு யாருக்காச்சும் கொடுத்துருங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க உத்தரவு கொடுன்னா கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் சென்று அல்லாஹால ஒரு மலக்க மனித உருவலை அனுப்பி அல்லாஹால ஒரு 5 ரொட்டிகளை ஒரு தாம்பளத்துல மணக்குது. அல்லாஹ் அனுப்பிச்சா அது எப்படி இருக்கும் கண்ணியம். கொண்டாண்டு கொடுத்தா திறந்து பார்த்து 5 ரொட்டியா, இது என்ன கையில போங்கன்ட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் சென்று ஒருத்தர் வராரு, 8 ரொட்டி கொண்டு வந்து 8 ரொட்டி திறந்து பார்த்தாங்க, இது என்னது இல்லை கொண்டு போ, என்ன ஈமான் பாரு. மறுபடியும் ஒரு 10 ரொட்டி வருது, வந்தோடனே பிரிஞ்சு பார்த்தா இது எனக்கு. ஏன்னா மஞ்சாபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீ 1 என் பாதையில தர்மம் செஞ்சா 1க்கு 10 நான் கொடுப்பேங்கிற அல்லாஹ். அந்த உறுதியில இருந்ததுனால கொடுத்தே விட்டான். அவர்கள் சம்பவம் நிறைய இருக்கு, நான் என்ன சொல்லுவேன் ஒன்னும் சொல்ல முடியல, நான் நேரம் இல்லை. திக்ர் இருக்கு, அன்னட கவாலி இருக்கு, பத்வா சிங் இன்ஷா அல்லாஹ். அவன் நிறைய போன தடவை எனக்கு பயானே வரல, என்னன்னு தெரியல, என்ன புகழ்ந்ததுனால பயானு வரல. ஒரு கோபம் வந்துருச்சு எனக்கு உள்ளத்துல. என்ன நாயக்கு இல்லாத ஒரு மனுஷனை உட்கார வச்சு புகழ்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எஜமான புகழ்ந்த அந்த நாவு இருக்கு பாருங்க, எனக்கு என்ன ஜீரணிக்க முடியலடா. நீங்க இன்னைக்கு என்ன நீங்க எஜமான புகழ்ந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சந்தோஷமா போடுச்சு. எஜமானுடைய சந்ததிகளை காந்தான புகழ்ந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் ஆபாதா இருக்கு. அவங்க ஹயாத்தெல்லாம் உங்களுக்கு துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். என் சர்க்கார் 5 வேளை தொழுகையில என் முரீதுகளுக்கு நான் செய்யற துவாவை என் பசங்களுக்கு செஞ்சுதான் எல்லாம் காமிலா பெருப்பாண்டாங்களா சர்க்கார். அவ்வளவு துவா செஞ்சாங்க சர்க்கார். இன்னைக்கு நாங்க நீங்க இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி நாங்க துவா செஞ்சுட்டு இருக்கோம். கான்காவில் போன பாத்தியாவில் 18-20 பேர் தான் வந்தாங்க. சோத்தை தின்ட்டு பாதி பேர் போட்டாங்க, பாக்கி கொஞ்சம் பேர் பாத்தியாவில் போட்டோன்னு பாருங்க. அதனால சஜாதா வீடியோ எடுக்காதுன்ட்டாங்க. லைவ் காட்டுவாங்க, இந்த வருஷம் காட்டல, என்ன ஆயிடுச்சு லைவ் காட்டல, சஜாதாவுக்கும் வந்து இப்படி இருக்கிறாங்கட்டாங்க. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு மாசமும் அவங்க லீவ் போட்டு எப்படி வர முடியும்? பிராணிமா பாத்தியா வந்துட்டு போன முடியும் என்ன செய்வாங்க பாவம். அதை விடுங்க, வந்து மலக்குமர்கள் இருப்பாங்க வலிமார்கள் சமூகத்துலமா மலக்குமார்கள் கூட இருப்பாங்க. ஜமாலிச சர்க்காருடைய ஒரு முரீது ஜியாரத்துக்கு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஜமாலிச சர்க்கார் போய் என்ன செய்ய போற, லால்படிக்கு போறேன்னு என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்களாம். என்ன போவ அவுது பிஸ்மில்லா ஓதி, அல்ஹம்துலில்லாஹ் ஓதி, குல்வல்லா குலோது ஃபில்குலோது நாஸ் ஓதி சர்க்காருக்கு ஈசார் செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு வரணும் வாங்கன்னு சர்க்கார் சொன்னாங்களாம். வேலையை பார்த்துட்டு போங்கன்னு. உன் நன்மையை எதிர்பார்த்துட்டா இருக்காங்க அவங்க. ஒன்னையே சேர்த்து சொர்க்காலத்தில் போற அளவு ஏராள நன்மையோட போயிருக்கிறாங்க அவங்க. ஒவ்வொரு பார்வையும் நன்மை, ஒவ்வொரு அடியும் நன்மை, அவங்களுடைய 8 நன்மை, அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. உன்னை எதிர்பார்த்தா உட்காந்துருக்கிறாங்க. சொல்லி சர்க்கார் சொன்னாங்கன்னா போ, பேசாம போ, அங்க போய் அங்க கை கட்டி நில்லு அவங்க காலடியில. அங்க இறங்குற அல்லாவுடைய ரஹமத்துல நனைஞ்சி வெளியில போயிடுங்க. நீ என்ன ஓதி அவங்களுக்கு நன்மை அனுப்புற? தல்கீன் ஓத விடான்னு கெடுத்துட்டாங்க சர்க்கார், தடுத்துட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு தடுத்துட்டாங்க. யாருக்கு தல்கீன் ஓதுற? கபர் அடக்கிட்டு தல்கீன் ஓதுவோம்லங்க, நம்ம எஜமானுக்கு போயிட்டு
ஜவஹர் சர்க்கார் கோவம் வந்துருச்சு. தல்கீன் யாருக்கு ஓதுற? தல்கீனாவே வாழ்ந்தவங்களுக்கு தல்கீனா, யாருக்கு தல்கீன் ஓதுறேன்ட்டாங்க சர்க்கார். அன்பர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு குடும்பம் வறுமையில கஷ்டப்பட்டு திருக்கலிமாவை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் வந்த குடும்பம் அப்படி வந்தா ஒரு ஊர்ல ஒரு பால் அடைஞ்ச ஓடு ஒரு சைடு தாவாரம், ஒரு தாவாரம் மட்டும் மிச்சம் இருக்கு. மனைவி மக்கள் அந்த தாவாரத்துல வச்சுக்கிட்டு இவரு வெளியில வேலைக்கு போறாரு, மனைவி அனுப்புறாங்க. இவரை அனுப்பி போட்டு அந்த வீட்டுல ஒரு திருக சமதை இருந்துச்சு, அந்த சமதையை திருகையை தொடச்சி வச்சுட்டாங்க. இவர் போயிட்டு வந்து ஏதாச்சும் கொண்டு வந்தா கோதுமை கிதுமை அரைச்சி பிள்ளைகளுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பழைய திருக கடந்திருக்கு. போனாரு, எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. இவரை யாருமே வேலைக்கு கூப்பிடல. பஜார் நின்றாரு, கடத்தரல, வேலை யாரும் கிடைக்க. பள்ளியாச்சலுக்கு போனாரு, தோடுதாரு, அழுதாரு, கொண்டாரு. திரும்பி சாயந்தரம் வரும்போது வீட்டுல மனைவி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? ஒரு பெரிய முதலாளி கிட்ட வேலை செஞ்சேன், கூலி அவங்களா கொடுக்கல, கேட்க வெக்கப்பட்டு வந்துட்டேன்டா. ஏப்பா 2 பேர் போறாங்க, என்னன்னு கேளு, அவங்க பச்சையா தரும். மறுநாள் எந்திரிச்சு போறாரு. மறுநாள் அந்த மனைவி அனுப்பிட்டு அங்க துவா செய்யறாங்க, தொழுது அவங்க துவா செய்யறாங்க. மறுநாள் போயிட்டு வெறும் கையா வந்தாரு, வந்து இதே வார்த்தையை சொல்லிட்டாரு. 3வது நாள் போறாரு. 3வது நாள் அழுது தொழுது அல்லாட்ட கேட்டாரா, யாருலா 3 நாள் ஆச்சு ரப்பே, ஏற்கனவே இருந்த மதபிலியாவது எனக்கு கொடுத்த, இப்ப ஈமானை ஏற்றுக்கொண்டு ஒண்ணும் இல்லைன்னு என் குடும்பம் எங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுமோன்னு கவலையா இருக்கிறப்ப என் கண்ணியத்தை நீ காப்பாத்தல, ஈமானை காப்பாத்த அழுது துவா கேட்டாராம். அல்லாஹ் தஆலா அவர் அங்க துவா கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஒரு மலக்க அனுப்பிச்சுட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு தங்க நாணயங்களை ஒரு தட்டுல வச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். உங்க மாப்பிள்ளை 3 நாளா எங்க எஜமான்ட்ட வேலை செஞ்சதோட கூலி மலக்க அல்லாஹ் அனுப்பிச்சுட்டான். மாணவர் மலக்க மகன் வீட்டுல ஒரு திருகை இருந்துச்சான், தொடச்சி வச்ச திருகை. அந்த திருகை சுத்துதான், மாவு கொட்டுதான். திருகை தானா சுத்துதான், ஃபாரூக் மாவு கொட்டிக்கிட்டு இருக்கு. யாரு மேல மாவு போடுறான்னு தெரியல, ஆனா மாவு சுத்துது, மாவு கொட்டுது, திருகை சுத்துது. அவரு இது அந்த அம்மா எடுத்து அந்த ஒரு காசு எடுத்து பஜார்ல மாத்தி கறி புளி வாங்கி சால்னா வச்சு இந்த மாவுல ரொட்டி கட்டி சுட்டு தாண்டி ஊடு ஒரே கம்மண்டு. இந்த கதை அவருக்கு தெரியாது. அவர் வரும்போது ஒரு மண்ணை கொஞ்சம் அள்ளி தெருவில் மூட்டை கட்டி கையில தூக்கிட்டு வர்றாரு, தூக்கிட்டு வராராம். தூரத்தில் பார்த்த புள்ளோருக்கு ஒரு சாந்தியா சமாதானமா இருக்கட்டும். இந்த வாடைய நறுமணத்தை பார்த்தோன்னு மூட்டையை வெளியில சைடுல எங்க வச்சு உள்ள போயிட்டார். போய் உட்காந்து என்னன்னு கேட்டாராம், இந்த திருகை சுத்துது பாருங்க, மாவு கொட்டிக்கிட்டு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தர் கொண்டாந்து காய்ச்சி கொடுத்தாரு, உங்க முதலாளி கொடுத்தாங்க. அது எந்த முதலாளின்னு அப்புறம் சொன்னாராம் அவரு. நான் அழுதடி தொடுதுன்னு அல்லாட துவா கேட்டேன், அல்லா செஞ்ச மரியாதை இது. இவர் என்ன செஞ்சாரா, அந்த திருகை சுத்திக்கிட்டே இருக்கு, ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு திருகையுடைய ஒரு கல்லை தூக்கி பார்த்து வச்சாரா, நின்றுடுச்சான் கொட்டுறது. ஏன்னா அல்லாவுடைய ஆற்றல்ல ஆச்சரியப்பட்டு பார்க்க கூடாது. சர்வ அல்லாஹ் சர்வ சக்தியுடைய குவத்தை உடையவர் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு பார்த்தாலும் நின்றுடுச்சான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா கிட்ட சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னா, அன்னைக்கு அந்த மனிதர் அதை தூக்கி பார்க்காம விட்டு இருந்தால் கியாம நாள் வரையும் அந்த திருகை சுத்தி இருக்கும், பின்னால வர்றவங்க பார்த்துருப்பாங்க, மாவு கொட்டிக்கிட்டே இருந்திருக்கோட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஆச்சரியப்பட்டதுனால அல்லாஹ் தஆலா அதை பிரேக் பண்ணிட்டான். அந்த மாதிரி நண்பர்களை இவர் வெளியில வச்ச மூட்டையை தூக்கிட்டு அது என்னன்னு வருது, அவர் வச்சது மண்ணு, அந்த நினப்பு தான் தூக்கிட்டு வந்தோம். அதை எடுத்து பார்த்தா எல்லாம் தங்க தூளை அல்லா ஆக்கி விட்டார். மண்ணை தொட்டாலும் அல்லா பொண்ணை ஆக்கிடுவாங்க. இப்ப நம்ம பொண்ணை தொட்டாலும் மண்ணா போதுன்னா இறை நம்பிக்கை நம்ம கல்பனை வாழ்ந்து காட்டிட்டு போட்டாங்க. வரலாறு மகான்கள் வாழ்ந்து காட்டிட்டு போட்டாங்க, இறைஞானிகள். அல்லாஹ் தஆலா நமக்கு பெரும் பெரும் நாதாக்களை மகான்களை ஷேக்மார்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருந்து அந்த ஞானங்களை கொடுத்த பிறகு நம்ம கல்புல கவலை கசடு எல்லாம் போய் என்ன ஒண்ணு ஒரு உற்சாகம் வரணும். ஆமா, என்ன ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அஃபா அலைஸல்லாஹு நம்ம கஃபா அலைஸ் பிகாஃபின் அப்தா இல்லம்மா, அது அலைஸல்லாஹ் வரும். சரி, நான் இருக்கிறேன்னு உனக்கு பத்தாதான்னு கேட்கறேன் அல்லாஹ் தஆலா. அடிமைக்கு நான் இருக்கிறேன்னு எங்க அல்லாஹ் தஆலா. அன்பர்கள், இல்லாமல் இருந்த நம்மளை கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. எதுல உருவாக்கினான்னு நமக்கு தெரியும். ஒரு சொட்டு அது யாரும் சாப்பிட்டுற மாட்டோம், தூக்கி மேலே பூசிக்க மாட்டோம். அந்த வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா நம்மளை அடக்கத்துக்கு ஆடி வச்சிருக்கான் சொல்லி காட்டுறதுக்கு. கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ ஹஸீமுன் முபீன். எப்படி வெளியில வந்தான், அம்மனமா வந்தான். கவுந்து படுத்தா நிமிர தெரியாதுங்க, மூடியை முட்டிக்குவான், மூக்க முட்டிக்குவான், அழுவான் புள்ள. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஆலா வச்சு உட்கார வைக்கிற நிலை கொடுத்துட்டு பின்னாடி மல்லாத்து விழுந்துருவான், மண்டாடி போட்டு போடுவோம். நடக்கும் போது விழுந்தான்,
இப்போ கொஞ்சம் கைய காலம் முளைச்சு அறிவு முளைச்சவனே எங்க இருக்கிற ஆண்டவன் கேட்கறான். ஒழிச்சுவிட்டு மறுவேலை பார்ப்பேங்கிற அல்லாஹ்தாலா. அப்படி கேட்கிற அல்லாஹ்தாலா பாதுகாக்கணும். அல்லாஹ்தாலா நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பாங்கிற ஈமான் வைங்க, அல்லாஹ் பல யக்கீன் வைங்க. ஷேகுமார் சொல்லி கொடுத்த தாலிமாத்துகளை சிந்தனையில கொண்டு வாங்க. அதுல யாத்திகாது யாத்திமாத் தாலீம்ல படிச்சது இல்லாத இருக்குன்னு நடைமுறையில வாழ்க்கையில இருக்குன்னு என்று உங்களை அனைவர்களும் கேட்டுக்கொண்டு, சர்க்காருடைய காந்தான புகழ்ந்து பேசிய உங்களுக்கு, அதை உயர்வாக பேசிய உங்களுக்கு, அதுக்காக துவா செய்த உங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுள் ஆஃபியஸ் சலாமத்து, உங்க சந்ததிகளுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள் ஆஃபியஸ் சலாமத்து அருள் புரிவாராக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. أفضل الذكر لا إله إلا الله. إلا الله لا إله 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 إلا الله إلا الله لا إله إلا الله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. إلا الله إلا الله إلا الله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الله الله لا إله إلا الله محمد رسول الله. அன்பர்களே, கடைசியான சில்சிலா வளமை படிக்கலாம். திக்ர சுருக்கிறேன், மற்ற புரோகிராம் இருக்கு. பெருமானாருடைய திருநாமத்தை அதபுடன் கண்ணியத்துடன் சொல்லுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் முஹம்மத் முஹம்மத். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد
لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة وبركة شاملة مقبولة مرضية منك إلى نبينا سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين والصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى روح شيخنا مرشدنا مربينا سرکار قبلہ رضی اللہ عنہ خاصہ وثم خصوصا الى روحی حضرت پیرانی امہ رحمت اللہ علیہ وثم خصوصا الى روائی شیوخنا القادریہ چشتیہ نقشبندیہ شہروردیہ شاذلیہ رفاعیہ شتاریہ اکبریہ غوثیہ نوریہ فیضیہ ظہوریہ عامریہ جمالیہ عینیہ رضوان اللہ تعالی علیہم اجمعین. اللهم انفعنا بعلومهم اللهم بارك لنا ببركاتهم اللهم نوّر قلوبنا بأنوارهم اللهم اغفر علينا بفيوضاتهم. ربنا طهر قلوبنا عن غيرك ونوّر قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. اللهم أحينا بك وأميتنا عن غيرك يا الله. اللهم إنا نسألك القرب منك والنظر إليك في الدنيا والآخرة في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا أبدا أبدا يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. يا الله எங்க பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்க மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. எங்க பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். மோமினான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பு நீண்ட ஆயுள் ஆஃபியத் சலாமத் கொடு அல்லாஹ். விசாலமான ரிஸ்க் காமிலான ஈமான கொடு. வாழும் காலமெல்லாம் உன்னை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிடார். யா அல்லாஹ் எங்களை வியாதியஸ்தர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவ ஆஃபியத் சலாமத் கொடு. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் ஒரு சுகக்குறைவின் காரணமாக கலந்து கொள்ள முடியலையோ அனைவர்களுக்கும் நீ ஆஃபியத் சலாமத் கொடு. யா அல்லாஹ் வந்தவர்களில் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கோ ஓ ஃபதலை கொண்டு அவர்களுக்கு நீ ஷிஃபாவை கொடுத்துரு ரப்பே. யா அல்லாஹ் எங்க மனைவி மக்களுக்கு எங்களுக்கு நீ ரப்பு என்று நாங்கள் ஈமானை ஏற்றிருக்கோம் அல்லாஹ். எங்க தேவையை பூர்த்தி செய்றவன் நீ என்று நாங்கள் ஏற்றிருக்கோம் ரப்பே. எங்களுடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் நீ நிறைவேற்றி வை ரப்பே. யா அல்லாஹ் அதுல யாத்திமாத எங்களுக்கு ஏற்படுத்து ரப்பே. அதுல ஒரு இஸ்திகாமத்தை எங்களுக்கு நீ கூட அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் உறவினர்கள் அனைவர்களுக்கும் நீ ஆஃபியத் சலாமத் கூட அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க துவாவை எஜமானுடைய பொருட்டால் இந்த சில்சிலாவுடைய வலிமார்களுடைய பொருட்டால் யா அல்லாஹ் காஜா நாயகம் கௌஸ் நாயகத்துடைய பொருட்டால் காதர் வலி நாயகத்துடைய பொருட்டால் யா அல்லாஹ் நூரி நாயகம் கௌசிசா சர்க்கார் ஆமீர் நாயகம் இவர் ஃபைசி நாயகத்துடைய பொருட்டால் என்னை கபூல் செஞ்சுக்க அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. ذكر மஜ்லிஸ் தொடர்ந்து தேர்ந்து தாஜுதீன் ஃபைஸ் அவருடைய இசை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. முத்து சாஜார் அவர்கள் முதலில் பாடல்